ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஒரு மார்னிங் டைம்ல கும்பகோணம் வந்திருக்கோம். ஒரு சடன் பிளான். என்ன டாடி சொல்லுங்க? ஆமா, ஒரு சடன் பிளான். ஆமா, ஏன்னு கேட்டா எல்லா கோயிலும் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு திடீர்னு ஒரு பிளான். என்ன இன்வைட் பண்ண உடனே நானும் ஓகே அப்படின்ட்டேன். தனியா வர கடுப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புஷ்ஷை இன்வைட் பண்ணி பிரச்சனை இன்வைட் பண்ணிச்சு. இன்னொருத்தன் மும்பைல இருந்து கிளம்பி வந்திருக்கான். ஆமா, அவனும் என்ன பிளானே தெரியல, திடீர்னு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டோம். பார்த்தா கும்பகோணத்துல இருக்கோம். ஓகே, காலையிலேயே முருகரை நல்லா தரிசிச்சாச்சு. டைரக்டா இப்ப நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர். என்ன அப்படின்னா கும்பகோணம் அப்படின்னா எல்லாருமே கோயில் சொல்லிட்டே இருந்தாங்க, வீட்லயே சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கோயில் அந்த கோயில் அப்படின்ட்டு. பட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது அப்படின்னா கும்பகோணம் அப்படின்னா ஒரு காஃபி, பெஸ்ட் காஃபி. நல்லா இருக்குமா காஃபிங்க? நல்லா இருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், சாப்பிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இப்போ ட்ரை பண்ணுவோம். வெங்கட்ராமன் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே சாப்பிட்ருக்கேன். பட் இங்கே மங்களாம்பிகை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்தாச்சு, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. என்னன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. ஒரு என்ன சொல்றது அப்படின்னா இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சாம்பார் தான் விட்டாங்க. ஏன்னா எல்லா நாளும் சாம்பார் ஸ்பெஷல். பட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பா அப்படிங்கிற ஒரு டிஷ் சாம்பாருக்கு பதிலாக ப்ரொவைட் பண்றாங்க. அப்புறம் சண்டே வந்து கொஸ்து அப்படின்னு ஒரு டிஷ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ணா அதை ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை கவர் பண்ண அதுக்கப்புறம் நமக்கு தான் வருது. கவர் பண்ணிக்கோ. பார்க்கவே நல்ல டெம்டிங்காகவும் மவுத் வாட்டரிங்காகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து அத்தன்டிக் ஸ்டைலான ஒரு ஹோட்டல். ஆமா பாப்பா, மோர் தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 இயர்ஸ் இருக்கும். 1914ல ஸ்டார்ட் பண்ண ஹோட்டல் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான். இந்த ஏரியா வந்து அண்ணன்ட்ட கேட்டுருவோம். ஏன்னா ஃபுல்லா. ஆனா ஏரியா எந்த ஏரியா? ஹோட்டல் எத்தனை வருஷமா இருக்கு? ஓகே, வடக்கு வீதி 50 வருஷமா இருக்கு. ஹோட்டல் எத்தனை வருஷமா இருக்கு? 50 வருஷமா. ஓ சரி சரி சரி, ஓகே. மெதுவோட காலி என்ன? சரி, இது இங்க ஒண்ணுவையும் ஷேர் பண்ணிக்கிறோம். வடை இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு வச்சு. சரி, அங்க ஒண்ணு போதும். சட்னி மட்டும் கொண்டு வாங்க. செம்மையா இருக்குடா, பார்க்கவே எனக்கு கரெக்ட். பசிக்கும் அதுக்கும். பூரி நல்ல சட்னி மட்டும் வைங்க. செம்ம சாப்பிட்டு பாப்பா. சூப்பரா இருக்கு. ஆமா, நான் வளர்ந்து செம்மையா இருக்குடா. சொர்க்கம் எங்க இருக்குன்னா மங்களம்பை ஹோட்டல் தான். கரெக்ட் தானே ஹோட்டல் பேரு? இல்ல, ஏன் அப்படின்னா சாம்பார் காட்டுறான். சாம்பார் சம்மதிக்க வளர்த்தீங்க இன்னர் ஹாப்பினஸ் பாங்களே. செம்மையா இருக்கு. அவ்வளவுதான். மசாலோடய வச்சு சாப்பிடு, அதுவும் அல்ட்டியா இருக்கு. இந்த சாம்பார் ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட சூப்பரா இருக்குன்னா, ஒரு ரியல் ஒரு ஹோம்மேடு சாம்பார் தான் இதாங்க. நான் சொன்ன அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இதை காட்டலாம், நல்லா இருக்கும். பொங்கல் பார்த்தீங்கன்னா நெய் பொங்கலுங்க. பொங்கல் அல்டிமேட்டுங்க, சூடா கமகமன் இருக்கு. 2 சட்னி, இந்த சாம்பாருங்க, இது போதும். கும்பகோணம் மக்களே வாழ்றீங்கப்பா. ஓவர் பில்டப்பா இருக்கு பாலாஜி. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. இது அவ்வளவுதான். பாலாஜி, மீன் டைம் நான் அந்த ஸ்பெஷல் ரவா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மையா கிறிஸ்பியா, ரவாவோட ஃபிளேவர் அப்படியே உள்ள இருக்கு. சூப்பரா இருக்குடா. அதுவும் இந்த சட்னியும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டா அவுட் ஆஃப் த பாக்ஸ்.
எங்க பார்த்த உடனே பூரி நல்லா இருந்துச்சுன்னு பூரி வாங்கினா, பூரி அல்டிமேட், மசாலா அதை விட சூப்பர். சாப்பிட்டதே இருக்க ரெண்டாவது வாங்கினோம். சரி, அடுத்து பொங்கல் டேஸ்ட் வாங்கணும் பார்த்தா அதுவும் சூப்பரா இருக்கு. ரவா தோசை லைட்டா டேஸ்ட் பார்த்தா அதுவும் பிடிச்சிருக்கு. ஒன்னை விட ஒண்ணு நல்லாவே இருக்கு. அதாவது என்ன சொல்றதுக்கு, கிராஃப் இப்படி போகுது, கிராஃப் போயிட்டே தான் இருக்கு, ஈவன் சூப்பரா போயிட்டு இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. மசால் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மசால் வந்து பதுக்கி வச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னா அந்த தோசை வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம். வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. வாங்கிக்கலாம், பட் ஆனா அது பதுக்கி வச்சு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட் தான். தோசையை கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாடி ஸ்பீச்லெஸ். பேசிட்டே இருக்கே. நீங்களும் இந்த ஃபிளேவர் என்ஜாய் பண்ணணுங்க. ஓ, நீங்க சொன்னா பொய், சாரி நெய், பொய் இல்ல நெய். கரெக்ட். இல்ல அண்ணா வந்து சாதா தோசையில சொன்னாங்க, பட் ஆனா அப்படியே போட்டு கொடுத்தாங்க நமக்காக. நம்ம பதுக்குன மசாலுக்கு வீண் போகல. வாவ், உள்ள காட்டுறா. என்ன பொடி ரோஸ்ட்? பொடி நெய் பொடி ரோஸ்ட். அண்ணா சாம்பார் சட்னி மட்டும்தான். கேஸ் பாத்தீங்கன்னா அந்த பொங்கலோட வெறி அடங்காம அடுத்த பொங்கல் ஆர்டர் பண்ணிட்டாரு ஜெட்டா. யார் என்ன ஆர்டர் பண்ணணும்னு தெரியல, ஆனா அடிச்சு போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த நெய் பொடி ரோஸ்ட்டும் தரமா இருக்குங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா காஃபி, நெய் பொடி ரோஸ்ட் கவர் பண்ணேன். நெய் பொடி ரோஸ்ட் அல்ட்டிங்க. இதோட ஒரு காஃபி குடிச்சோம்னு நினைச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கு. அதுவும் கும்பகோணத்திலே ஃபேமஸ் டிகிரி காஃபி. பொங்கல் பாருங்க, அண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு கொண்டு தான் நினைக்கிறேன். அண்ணா வந்து நல்லா சர்வீஸ் பண்றாங்க. மிஸ்டர் பேர் என்ன? பேரு மகேஷ். ரமேஷ், சாரி. கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஆர்டருக்கு. பக்கா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நாடி கும்பகோணத்திலே ஃபேமஸான அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி வந்துருச்சு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமே கும்பகோணம் வந்தேன். அப்படியா? அதெல்லாம் டிகிரி காஃபி வரும்போது இதெல்லாம் வரும்போது பக்கெட் லிஸ்ட்ல இருந்தது. ஓ சூப்பர் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நீ ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பா. ஆஹா, இந்த டபரா செட்ல குடிக்கிறது அது அரோமா பாரு. அது அரோமா. ஆஹா, அந்த சுட கப அந்த காஃபி. லைஃப்ல இதுதான். காஃபி டீலாம் மோஸ்ட்லி கொஞ்சம் நிப்பாட்டியாச்சு. ஏன் அப்படின்னா ஹெல்த் கான்சியஸா குணா சார் அவங்களை ஃபாலோ பண்ணி சாரை கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணணும். சாரை பத்தி ஒரு பிளாக் எடுக்கிறோம். டேடி தெரியும் சாரு. இப்போ என்னன்னா ஒரு சின்ன இது காஃபி டேஸ்டா இருக்கு அப்படிங்கிறனால அந்த டேஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணி அவங்க சொல்லிட்டு காஃபி வாங்கியிருக்கோம். எப்படி சார் வீடியோ பாப்பாரு, பார்த்தா ஏன்டா காலையிலேயே இவ்வளவு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. காஃபி எப்படி? ஓ ஆசம், உண்மையிலேயே ஆசமா இருக்கு. இல்லையா? சீரியஸா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இருக்கு அந்த ஒரிஜினல் காஃபி, ஃபில்டர் காஃபி சூப்பரா இருக்கு. நாடி ஒருத்தான சாப்பாடு. என்ன சொல்ல விரும்புற பாலாஜி? இப்போ இங்க வந்து சாப்பிட்டோம்னா தான் அந்தந்த ஊருக்கான ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து ஃபீல் ஆகுது. கரெக்ட். என்னதான் எல்லா ஊரும் பெஸ்ட், உலகத்துல எல்லா ஊருக்கும் ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் இருக்கும்ன்றது இங்க வந்து பலாருன்னு மூஞ்சில அடைக்கிற மாதிரி எல்லாமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லியா? இல்ல அந்த ஒரிஜினலா அந்த அவங்க வச்சிருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சட்னி எல்லாமே சூப்பர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா கும்பகோணம் வந்தீங்க அப்படின்னா ஷோரா நீ இந்த கடைக்கு வரணும். இது எங்க அப்படின்னா வடக்கு வீதியில இருக்கு. கும்பேஸ்வரர் வடக்கு வீதியில இருக்கு இந்த கடை வந்து பங்களாம்பிகா. இது பக்கத்துல ஏசியும் இருக்கு. ஏசி இருக்குது. ஆக்சுவலாக சூப்பர். வேற ஒண்ணும் இல்ல, மீல்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட சர்வீஸ்மே பெஸ்ட். மீல்ஸ் 4 மணி நேரம் உண்டு. சர்வீஸ் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ். நீங்க ஒரு நல்ல ஒரு கோயில் பார்த்துட்டு திருப்தியா சாப்பிடணும் அப்படின்னா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. ஏன்னா நல்லா சாப்பிட்டாலே அந்த நாளே சூப்பரா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா முடிஞ்சிருச்சுனாலே அன்னைக்கு நாள் நல்ல ஒரு கிக் ஸ்டார்ட் ஆன ஒரு சூப்பர். ஓகே, பை. See you in another vlog. Until stay tuned with Wolf of NTNG special. ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்